கம்பனை பற்றி ஜீவா மேடையில் பேசினால் ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவிலே ஒரு எள் போட்டாலும் சத்தம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி உடையவர். இந்த பேச்சில ஈர்க்கப்பட்டுதான் என்னோட தாயார் தந்தை விரும்பி கிடையாது. அதற்கு எம்.ஆர். ராதா அவர்லாம் ரொம்ப உதவிகரமாக இருந்தார். எம்.ஆர். ராதாவே என்கிட்ட சொல்லி குதிரை வண்டிக்காரர் எங்கள் அப்பா கொண்டு விட்டார். எங்கள் அப்பா கடைசி வரைக்கும் இந்த சைக்கிள் ரிக்ஷாப்பை நான் இழுத்துட்டு போவாங்க. எங்கள் அப்பா ஏற மாட்டார். குதிரை வண்டியாரை விட்டுட்டு அப்பா தான் சொல்லிட்டு போயிட்டார். அப்பா உடனே எனக்கு கூப்பிட்டு டே கூப்பிடலாம் இலை ஏறுவாங்க நாகர்கோவில் பாஷை. எனக்கு பேச ஏறிட்டேன். அதுக்கு வாங்க அடி இன்னை வரைக்கும் எனக்கு ஞாபகம். நீ எப்படி ஏறி சொல்லு, அவன் மனுஷன் தான், அவன் உழைப்பு தான் உன்னை கொடுத்தான், அவன் மனித புரிவு உணர்வு கொடுத்தது. இப்படி ஒரு வாழ்க்கை. அது மாயாண்டி பாரதி தான் ஜீவா பத்தி அப்பாவை சொல்லு. ஒரு பரிணாம வளர்ச்சி என்பது ஜீவாவுக்கு தான். முதல்ல ஒரு குழந்தையா பிறந்து அவர் அந்த பக்தி அது இருந்தார். அப்புறம் விவேகானந்தரோட அவருடைய தாக்கங்களால அவர் அந்த உடல் வலிமையை சேர்ந்தார். அதுக்கப்புறம் சுதந்திர உணர்வு, காந்தி, வாவேசி, அந்த பகுத்தறிவுக்கு அப்புறம் பொதுவாக இதான் சொல்லுவார். என்னுடைய தந்தையை பற்றி நான் பேச வேண்டும் என்று சொன்னார்கள் முனைவர் கீதா அவர்கள். நான் அவரிடம் சொன்னேன், என்னை விட அவரை பற்றி அறிந்து கொள்ள அதிக பேர் உள்ளார்கள், என்னையே நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜீவாவுடைய மகன், அந்த ஒரு சிறப்பு தான் எனக்கு, வேறு எந்த சிறப்பும் இல்லை. ஒரு மிகப்பெரிய தலைவருக்கு மகனாக பிறந்து என்னுடைய அதிர்ஷ்டம், அதுவே எனது திறமை அல்ல. இதை நான் அடக்கத்தின் காரணமாக சொல்லவில்லை, உண்மைத்தான் சொல்றேன். இதனை நடிகர் ஜெமினி அடிக்கடி சொல்லுவேன். அந்த அளவில் என்னுடைய தந்தை இறக்கும் பொழுது எனக்கு ஒரு 9-10 வயது தான் இருக்கு. நான் 53 பிறந்து அவர் 63 இறந்தார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இங்கே பேசிய நமது சகோதரி, மாணவ சகோதரி பெருமையாக சொன்னார்கள். அதே மாதிரி நமது வரவேற்பு எழுதிய பேராசிரியர்களும் சொன்னார்கள். 1907ஆம் ஆண்டு கன்னியாகுமரியில் உள்ள பூதப்பாண்டியில் பிறந்தார். அவருக்கும் அவருடைய தமக்கைக்கும் நீண்ட இடைவெளிக்கு பிறகுதான் பிறந்தார். பல குழந்தைகள் பிறந்து இருந்தனால் அவருக்கு சொரிமுத்து என்று பெயரிட்டார்கள். ஏனென்றால் சொரிமுத்து என்பது உங்கள் அனைவருக்கும், நம்ம அனைவருக்கும் தெரியும், கடவுள் இறைவன். ஆனால் சொரிமுத்து தான் அவருக்கு ஏற்பெயர். ஜீவானந்தம் அவர் வைத்துக் கொண்ட பெயர். சொரிமுத்து தான் பிற்காலத்தில் ஜீவானந்தமானார். அங்கே இன்னொரு நாம் ஒன்றை வரலாற்று ரீதியாக கவனிக்க வேண்டும். ஜீவா இப்படிப்பட்ட பாதையில் வருவதற்கு முன்னோடியாக இருந்தவர் சுவாமி விவேகானந்தர். கன்னியாகுமரியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது என்னுடைய தந்தையார் பிறகத்துக்கு பல ஆண்டுகள் முன்பு, நாம் இப்பொழுது கூட கன்னியாகுமரியில் விவேகானந்தர் பாதை சொல்கிறேன், அந்த இடத்தில் அமர்ந்து தவம் செய்தவர். இது அனைவருக்கும் தெரியும். இப்பொழுது கூட அங்கே நினைவு சின்னம் இருக்கிறது. அந்த இடத்தில் விவேகானந்தருடைய தாக்கம் இளைஞருக்கு அதிகமாக இருந்தது. அந்த அடிப்படையில் சொரிமுத்திற்கும் இருந்தது. அது சின்ன வயதிலே வெளிப்பட்டது. இந்த மாணவர்களாக அழைத்துக் கொண்டு போவது, அதே நேரம் அந்த சமத்துவத்தை பேணுவது. குறிப்பாக சொல்ல போனால் அவர் சிறு வயதிலேயே மிகச்சிறந்த பக்தராக இருந்தார். அது தெரிய வேண்டும். அவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி மாறுகிறார்கள். அங்கே கோயில் இருக்கிறது பூதப்பாண்டியில். இப்பொழுது கூட என்னிடையே அவர் சொல்லியிருக்கிறார், 3 மணிக்கெல்லாம் சென்று விடுவாராம். அங்கே எல்லா குழந்தைகளும் வந்திருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், சுண்டல் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் ஒரு வசூல் பண்ணி பசங்களை எல்லாம் சமமாக பிரிந்து கொடுப்பாங்க. அந்த வயதிலேயே அவருக்கு சமமாக பிரிட வேண்டும் என்று தெரியும். மேலும் அவர் அங்கே வாலிபால், இந்த வாலிபால் குழு அமைச்சிருக்கிறார். அந்த குழுவில் சமத்துவமாக அனைத்து இளைஞர்களையும் சேர்ந்திருக்கிறார். இதில் தாழ்த்தப்பட்ட இளைஞர் அடக்கம். இதில் ஆரம்பம் என்ற ஒரு இளைஞர் தாழ்த்தப்பட்ட அவரையும் அழைத்துக் கொண்டு இவர் விளையாடிருக்கிறார். அப்பொழுது அந்த ஊரில் உங்களுக்கு அந்த காலத்திலிருந்து தெரியும், உங்களுக்கு இந்த பேதங்கள் அதிகம். இவர் தாழ்த்தப்பட்டவர், உயர் ஜாதி தெருவில் செல்லக்கூடாது, அழைத்து வரக்கூடாது. என்னுடைய தாத்தா
அது என்னுடைய தகப்பனாருடைய அப்பா மட்டன் பிள்ளை. அவர் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய மனிதர். அவரிடம் சென்று முறையிட்டு இருக்கார்கள், உங்க பையன் வந்து இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வரான், இது எங்களுக்கு அவமானமா இருக்கு, அவர் தடுத்துடுவீங்க. அப்போ எங்க தாத்தா வந்து எங்க அப்பாவை கூப்பிட்டு, என்னப்பா இது மாதிரி ஊர் பகையெல்லாம் வேணுமா நமக்கு? அப்போ என்ன சொல்லுங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், பையனை தான் கூப்பிட்டு போறேன், இல்லை கூப்பிட ஓடாற்ற பையன் கூப்பிட்டு போறேன், இது என்ன இருக்கு, சாதியில வேறுமை இல்லைன்னு பாதிட்டு இருக்காரு. அவர் சொல்லியிருக்கார், தயவுசெய்து பாதாத, கூடானா கூடாது, என்னால் முடியாது, நான் அவ்வளோதான் போவேன். ஒன்று வீடு வேணும்னா அந்த பையனோட போகாத, இல்லைன்னா நீ வெளியில போ. உடனே நான் வெளியே போயிட்டு போட்டேன். அதுதான் அவருடைய ஒரு 17 வயசு. அப்போ அதற்கு முன்னாடியே இந்த வாலிபால் குரூப் இருக்கு இல்லையா, அது கூப்பிட்டு போறப்போ பாடலாம் நடந்து போவாங்க. அந்த மாதிரி வெளியில வந்ததுக்கு அப்புறம் நேரா வாவேசையருடைய ஆசிரமம் சேனமாதேவி அங்கதான் போயிருக்கேன். அங்க போய் இருந்து அங்கதான் பெரியார்லாம் இருந்திருக்காரு. அங்க இருக்கிறப்போ அங்க இந்த வேற்றத்தாழ்வுல பார்த்துருக்கேன். அப்போ அங்க இருக்கப்பதான் அவர் வைக்கம் போராட்டத்துக்கு கலந்துருக்கார் பெரியாரோட. இது வரலாறு, நான் சொல்வதெல்லாம் நான் கேட்ட வரலாறு. அவர் வைக்கம் போராட்டம் அதுக்கப்புறம் இங்க இருக்கப்போ அந்த வாவேசு ஐயருடைய அந்த ஆசிரமத்திலையும் ஏற்றத்தாழ்வுதை பார்த்து மனம் விரும்பி பெரியார் வெளியில போயிருக்கார். அப்புறம் ஒரு பெரியார் வெளியில போயிருக்கார். வெளியில போயிட்டு வந்து உங்களுக்கு அப்ப பெரியார் காங்கிரஸா இருந்தார், இவங்களும் காங்கிரஸ் இருந்து இவங்க வந்து சுதந்திர போராட்டத்தில் தான் கலந்துட்டு. இது நல்லா நம்ம மாணவி சகோதரி நல்லா அருமையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் காந்தியடிகள் இது வரப்போ நேராக சிலாவை ஆசிரமத்துக்கு முதல்ல பெரிய வந்து நேராக பெரியாரோட போல ஆசிரம வாவேசையர் ஆசிரமத்தில் நேராக சிலாவையில் வந்திருக்கேன். சிலாவையிலுக்கு வந்து ஊதலிங்க சிற்கான்னு நினைக்கிறேன், அவர் ஒருத்தரோட சேர்ந்து ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்கார் காந்தி பேர். அந்த ஆசிரமத்தில் குறிப்பா வந்து தாழ்த்தப்பட்ட சகோதரர்களை சேர்த்திருக்காரு. இதற்கும் அந்த ஊர்ல வழக்கம் போல எதிர்ப்பு இருந்திருக்கு. அதுக்கு இவர் எதிர்ப்புக்கு இவர் வந்து மனசு தெரிவிச்சிருக்காரு. இதுல இவர் கூட இருந்த ஒரு தாழ்த்தப்பட்டவரே இவரை கத்தியால குத்திட்டார். அப்பயும் இவர் வந்து அந்த மாணவர் வந்து மற்ற கூட அவர் அடிக்க போறப்ப அடிக்காதீங்க, அவர் தெரியாம செஞ்சிருக்காருன்னு சொல்லி அப்புறம் அந்த மாணவர் தெரிஞ்சு விட்ட வந்து அழுதுதெல்லாம் ஒரு வரலாறு. அங்க அவருக்கு வந்து தாழ்த்தப்பட்டிருக்கப்போ காந்திஜி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். வரத்துக்கு முன்னாடி இவர் வந்து காந்திக்கு லெட்டர் எழுதியிருக்கார். இவர் காங்கிரஸ் எழுதுறப்போ இந்த வருணாசிரம தர்மத்தை பத்தி இவர் எழுதியிருக்கார். இவர் எதிர்ப்பு வருணாசிரம தர்மத்தை அதற்கு எழுதுறப்போ அதுல சில வாதங்கள் எழுதியிருக்கார். இதை படிச்சுட்டு காந்தி என்ன எழுதியிருக்காரு, உங்களுடைய வாதங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் தங்களை சந்திக்க விரும்புகிறேன், தமிழ்நாட்டுக்கு வரும்போது தங்களை சந்திக்க விரும்புகிறேன். தமிழ்நாட்டுக்கு அவர் வரப்போ மதுரையில வந்தவுடனே கூட இருந்த ராஜாஜி அவர்கிட்ட கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஜீவானந்தம் ஒரு இளைஞருக்கு இருக்காராமே, என்னுடைய பேர்ல ஆசிரமத்தை அவர் பார்க்கணும், நாங்க வர சொன்னோம். இல்ல நானே போய் அவரை போய் பார்க்கணும், எப்படி வர சொன்னோம். அப்போ அவரை கூப்பிட்டு போயிருக்காங்க. அப்பா ஒரு 25 வயசு இருக்கும். அப்பா அவரை கூப்பிட்டு எல்லாம் சுற்றி காமிச்சிருப்போம். அப்புறம் காந்திஜி ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு பெரிய ஆசிரமம் நடத்துறீங்க, உங்களுக்கு என்ன சொத்து? அதுக்குதான் இவர் எல்லாருக்கும் தெரியாம பதில் சொன்னார், இந்தியா தான் என்னுடைய சொத்து. உடனே காந்திஜி பெரிய அறிவாளி இல்லையா, அவர் சுதாரிச்சுட்டு இல்ல இந்தியா, நீங்க தான் இந்தியாவோட சொத்து. இது நடந்த கொஞ்ச நாள்லயே வாவு சிதம்பரம் ஐயா அங்க போயிருக்கேன். இங்க அந்த ஆசிரமத்துக்கு காந்திஜி ஆசிரமம் உங்களுக்கு தெரியும். இந்த காந்திஜி வந்து இந்த லாட்டை சுத்துவார், அப்படி லாட்டை எல்லாம் சுத்திட்டு இருக்காரு. வஉசியை பத்தி படிச்சவங்களுக்கு தெரியும், நடந்திருக்கு. அவருடைய பேரன் கூட வந்து பேசியிருக்காரு. வாவு சிதம்பரம் வந்து கொஞ்சம் தீவிரமானவர், சமத்துவ அகிம்சைகள்லாம் ரொம்ப அந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு இல்லை. அவர் தீவிரமா இருக்கவர். அவருக்கு இவங்கெல்லாம் அப்பா கூட்டு போய் காமிச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு என்னது எல்லாரும் ராட்டர் தூக்குறாங்களேன்றப்போ இல்லைங்க அவங்க மாதிரி. அப்போ கோவம் வந்துட்டு வாவு சிலர் சொல்லிருக்காரு, வாழேந்த வேண்டிய கைகள் நூலை தராமான். உடனே அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு, நூலேந்தும் கைகள் தேவையற்பின் வாழும் வேண்டும். இது முடிஞ்ச உடனே
கொஞ்ச நாள் ஒரு 2-3 நாள் கழிச்சு இந்த சுதந்திர போராட்டம் கொண்டாடுறது. அப்போ அப்பா பேசியிருக்காரு. பேசி முடிச்சு கொஞ்ச நாள்ல வஉசி பேசுறத சொன்னார். எனக்கு முன்பு பேசிய இளைஞர் ஜீவானந்தத்தை போல 4-5 பேர் இருந்தால் வெள்ளைக்காரனை ஹிட்லரையே துரத்தி விடுவேன். இதுக்கப்புறம் அந்த காந்திஜியுடைய கொள்கை இவர் ஏற்றுக்க மதராஸ் மொழி ஏற்றுக்க முடியல இல்லையா? அதனால் அங்கிருந்து ஏன்னா அவர் கூட இருக்கிறவர் அவர் தான் முதலீடு போட்டவர்லாம் முதலீடு செஞ்சார் நினைக்கிறேன் அவரு. அதனால் அவருக்கு தர்மசரோட அங்கிருந்து வெளியேறிட்டார். வெளியேறி நேராக பெரியார்கிட்ட வந்தார். அப்புறம் பகுத்தறிவு இப்போ அம்மா உங்க மாணவி சொன்னாங்க. பகுத்தறிவில் இருந்து அங்கே அவரோட பெரியாரோட பகுத்தறிவு இயக்கத்தை வந்து வளர்க்கறதுக்காக போயிருக்கார். போனதுக்கப்புறம் அங்கே பெரியார்கிட்ட எப்படி கருத்துனா, பெரியாருக்கு வந்து மாஸ்கோலாம் போயிட்டு வந்தால் கொஞ்சம் சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அவர் மனசு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஏற்றுக்க அவர் வந்து தீவிரவாதம் கூடாது, அமைதியாக போடும் அண்ணெல்லாம் சொன்னப்ப இவர் என்ன சொல்லியிருக்காரு, அதாவது தீவிரவாதம்ன்றது வந்து சுதந்திர போராட்டம்ன்றது ரொம்ப தீவிரமாக போகக்கூடாது. சுதந்திரம் தான் மனிதனுக்கு உரிமை அடிப்படை. அதற்கு போராட்டம் அப்புறம் என்ன இருக்கு? பகுத்தறிவு செய்கிறோம், பகுத்தறிவு நம்ம இயக்கம் நடத்துறோம், பகுத்தறிவோட சுதந்திரம் வேணும். இவர் என்ன பண்ணுங்க, நமது பகுத்தறிவு இயக்கம் தான், நீங்க சுதந்திரம் இது 2வது பட்சம் இவர் இல்லை. அதுக்கப்புறம் பெரியாரே கூப்பிட்டு, தம்பி உன்னோட தீவிரமான குணத்துக்கு நீ இங்க இருக்கிறது சரியில்லை, நீ தனித்தேங்க நன்றி. இவர் ஒருத்தர் தான் பெரியாரால் கொள்கைக்காக வெளியாக்கப்பட்டார். அதுக்கு வெளியில வந்து சோசியலிஸ்ட் இயக்கம், சகோதரி கூட சொன்னாங்க, சோசியலிஸ்ட் இயக்கம் இதில் சேர்ந்து, அதுக்கப்புறம் சிங்காரவரோட சேர்ந்து, அதுக்கப்புறம் ஒரு பாய் ஒருத்தர் ஒரு பேர் இல்லை அவரோட சேர்ந்து, அதுக்கப்புறம் சோசியலிஸ்ட் பார்ட்டின்னு வந்து, அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் கொள்கை. இது அவருடைய அரசியல். அவருடைய பொதுவான தன்மைகள் சொல்றப்போ, ஒரு மகன் என்ற மாதிரி சொல்றப்போ, அவர் எங்களுக்கு எங்கள் குடும்பத்தை அவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை 2ஆவதா நினைச்சார். இதுல நான் இன்னைய நிலைமைக்கு நான் பெருமையாக நினைக்கிறேன். அவர் ஒருவேளை அப்படி குடும்பத்தை தான் முதல்ல நினைச்சிருந்தார். நான் இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு நீங்க கூப்பிட்டு வழங்கி வாங்க. அவர் வந்து குடும்பத்தை 2ஆவது நினைச்சார். என்னுடைய தாயார் வந்து ஒரு சமூக அலுவலராக இருந்தாங்க. இவங்க 2 பேரும் காதல் திருமணம். அந்த காலத்தில் வந்து ஜீவா மேடையில் பேசுறது, கம்யூனிஸ்ட் மேடையில் பேசுறது. என்னுடைய தாய் மாமா ஒருத்தர் அவர் வந்து கம்யூனிஸ்ட் தீனதயாளர். அப்போ எங்கள் அம்மா வந்து குயின் மேரிஸ் காலேஜில் படிச்சிருந்தாங்க பிஏ. இப்போ திருவிக்காவுக்கு மணி விழா கொண்டாடினாங்க மாணவர்களாக சேர்ந்து. அதுக்கு பெரிய பேச்சாளர்லாம் போட்டுருப்போம். எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் அடிக்கடி பேசிப்பாங்க. இந்த அம்மா எப்படி நீ பள்ளிக்கு உங்கள் கல்லூரியில் என்ன நடந்தது என்ன அப்படி பேசுகிறப்போ, இந்த அம்மா திருவிக்காவுக்கு விழா கொண்டாடுறீங்களே, பேச்சாளர் கூப்பிட்டுட்டேன். அப்போது யார் கூப்பிட்டு சொன்னப்போ, ஏன் எங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கூப்பிட மாட்டேங்கிறாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்போ இருந்த எண்ணத்தில் கம்யூனிஸ்ட் என்ன தெரியுது இலக்கியம், ஏன் எங்கள் ஜீவாவை கூப்பிடுங்க, அப்பாவை கூப்பிட்டுங்க. அந்த பேச்சில் ஈர்க்கப்பட்டு தான் என்னோட தாயார் தந்தையும் விரும்பி கிடையாது. அதற்கு எம்ஆர் ராதா அவர் தான் ரொம்ப உதவிகரமாக இருந்தார். எம்ஆர் ராதாவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்போ உங்களுக்கு வந்து அடிக்கடி தலைமுறை வாழ்க்கை, அதாவது அப்பா பற்றி சொல்லுவாங்க, ஏறனா ரயில் ஏறனா ஜெயில், அப்படிதான் அவரோட வாழ்க்கை இருந்தது. அப்போ அடிக்கடி தலைமுறை வாழ்க்கை வர்றப்போ இது பல பேர் அவரை காப்பாற்றுறது. அதனால எம்ஆர் ராதா என்எஸ்கே இவங்கெல்லாம் முக்கியமானவங்க. எம்ஆர் ராதா சொல்றப்ப சொன்னார், உங்க அப்பா வந்துடுவான்பா, அதான் போலீஸ் தேடி வந்தது. உடனே அவரை வந்து அந்த படுதாவை சுற்றிட்டு போவேன் டிராமாவுக்கு, பின்னாடி அவரை போட்டுட்டு முன்னாடி நான் நடிப்பேன். அதனால உடம்புல பயம் இருக்கும், பிடிச்சா என்னையும் சேர்த்துல பிடிச்சிருவான். அதுக்கப்புறம் இப்படி உங்க அப்பாவெல்லாம் காப்பாற்றணும். இது இல்லாமல் உங்க அப்பா வந்து காதல் கருதி எழுதி பத்மா கொடுன்னு சொல்லுவான். எங்கள் அம்மா பேர் பத்மா, நான் கொண்டு போய் கொடுத்துருவேம்மான்னு சொல்லுவேன். இது எதுக்கு சொல்ல வரனா, தனிப்பட்ட வாழ்க்கையில அவர் காதலித்தார், கடிமணம் புரிந்தார். இந்த கடிமணம் கூட உங்களுக்கு நிகழ்ச்சி எளிமையாக நடந்தது. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் கம்யூனில் ஒரு டீ பார்ட்டி கொடுத்து ஒரு அந்த பர்கின்னு சொல்லுவாங்க, அதை கொடுத்தா முடிச்சாங்க பிஸ்கெட். அதுக்கப்புறம் என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஜெயிலில் இருந்து வந்தார். அவர் கேள்விப்பட்டு எங்கள் தலைவருடைய கல்யாணம் நடக்கிறதான்னு சொல்லிட்டு பெரிய வரவேற்பு ஏற்பாடு பண்ணார். ஆனால் காந்திஜி இறந்துட்டார் சுடப்பட்டு. அந்த வரவேற்பும் ரத்த ஆயிடுச்சு.
இப்படி அவருடைய வாழ்க்கை. ஆனா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அன்பா இருப்பார் எங்கிட்டலாம். ஆனா அடிக்கவே மாட்டாரு. ஆனா அன்பா சொல்லுவாரு. பல நிகழ்ச்சிகளை எனக்கு சொல்லிருக்காரு. 10 வயசு இருந்தாலும் சொல்லியிருக்கேன். அவருடைய உடம்பு முழுக்க தடுமாறு. எங்க அம்மா தான் சொல்லுவாங்க, எங்க அப்பா மறைஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா சொல்லுவாங்க, உங்க அப்பா வந்து ஏதாவது போராட்டத்தில் அடிபட்டு தான் போவார்னு நினைச்சேன், கருத்து இயற்கையாக போயிட்டாரு. ஆனா உண்மையிலே நடந்து இயற்கையாக தான் போவாங்க. ஒவ்வொரு அடி உடம்பு முழுக்க அவருக்கு தழும்பு தான். இங்க வெட்டுதல் குத்தல் ஒன்னொன்னு ஒரு கதை சொல்றாரு. இதுல அடிப்பட்டேன், இது அடிப்பட்டேன். எனக்கு சிலது புரியாது. அதே மாதிரி அவருடைய குணாதிசயம் எங்களை வந்து நல்ல குழந்தைகளா வளரணும்னு ரொம்ப ஈடுபாடோடு, அனாவசியமா பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த காலத்துக்கு தெரிய வேண்டியது ஒண்ணு. அவரை நான் இப்ப அடிக்கடி கூட்டங்களை போல வந்து சொல்லுவேன், மரியாதை என்பது என்னன்னு தெரியல. அதாவது ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்றேன். அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 70 வாக்குல அப்பாவுக்கு ஒரு தம்பி உண்டு, நடராஜன் சொல்லி. அவர் இறந்துட்டார். அவர் வந்து காரைக்குடி கம்பன் விழாவுக்கு போயிருக்காரு. இப்போ கம்பன் விழா வந்து இப்போ நீதிபதி மகாராஜன் பெரிய அறிஞர்கள்லாம் வந்திருக்காங்க, மிஸ்பாயல் இது மாதிரிலாம் வந்திருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், முனைவர் சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் பேசி முடிச்சு ஜஸ்டிஸ் மகாராஜனுக்கு அந்த அட்வொகேட்ஸ் வழக்கறிஞர்லாம் வரவேற்பு கொடுத்து அங்கே போய் ஒரு பார்க்கணும் போயிருக்கேன். ஏன்னா அப்பாவுக்கு வேண்டப்பட்டவர் சொல்லி, ஏன்னா அவங்க தம்பி. அப்படி போகிறப்ப உள்ள போய் உட்காந்துற வெளியே எல்லாம் முடிஞ்சப்ப யார் வந்து கூப்பிட்டுருக்கேன். அப்போ அந்த வக்கீல்கிட்ட கேட்டிருக்கேன், ஜீவானந்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். என்னன்னு தெரியும்? அவர் மிகச்சிறந்த பேச்சாளர். சரி, வேற என்ன தெரியும்? அவர் மிகச்சிறந்த விடுதலை போராட்டவர். சரி, வேற என்ன? இலக்கியவாதி. சரி, வேற என்ன தெரியும்? தொழிற்சங்கத்தில் வேற இவர் வேற என்ன தெரியும்? வேற தெரியாம எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சு. ஏன் எனக்கு தெரிய சொல்லிட்டேன். அப்போ இவர் சொன்னதெல்லாம் கரெக்ட். அவர் அதுக்கு எல்லாம் முழு தகுதியுடைய இதுக்கு அப்பாற்பட்ட ஒரு குணம் வந்து தெரியுமா அவர்கிட்ட? தெரியலைங்க. அப்போ எங்க சித்தப்பாட்டை கேட்டு அப்பாவுக்கு தம்பி என்ன நடராஜன் உங்களுக்கு தெரியல, ஐயா தான் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு குணம். கம்பனை பற்றி ஜீவா மேடையில் பேசினால் ஆயிரக்கணக்கான மக்கள் நடுவிலே ஒரு எள் போட்டாலும் சத்தம் கிடைக்கும். அந்த அளவுக்கு ஈர்ப்பு சக்தி உடையவர். மணிக்கணக்கான பேசுவார். நாங்களே கட்டுண்டு கிடப்போம். மேடையில் உட்காந்து நாங்களே கட்டுண்டு. நாங்களும் கலைஞர் கம்பனை பல்வேறு முதல்ல படிச்சிருக்கோம். இப்படி ஒரு பார்வை பார்க்க முடியுமான்னு சொல்லி அது பேசி முடிச்ச உடனே ஒரு மாணவனை விட பணிவா வந்து எங்ககிட்ட வந்து, ஐயா நான் நல்லபடியா பேசணும்னா இதான் குத்தம் பண்ணுவேன், எங்க உடம்பெல்லாம் சிரித்து போகும். அப்படிப்பட்ட அடக்கத்தின் மிகப்பெரிய மனிதன். இதை நான் இந்த நேரத்தில் எதுக்கு சொல்ல வரேன்னா, அடுத்த தலைமுறைக்கான உங்கள் மாணவிகளுக்கு தெரியும். அப்பாவே அடிக்கடி சொல்வார், உயர்வாகிய பல விதைகள் கற்றாலும் உலகமெல்லாம் போல் சித்தி விட்டாலும் அயன்மால் அரண் சமீபத்தில் விட்டாலும் அகந்தை வந்து அழிவு. எந்த காரணத்திலையும் அவர் வந்து நான் பெரிய தலைவர் என்பதோ இல்ல பெரிய அறிஞர் என்பதோ கூட அவர் விரும்புறது. மேலும் அவர் தன்னை வந்து இப்படி அப்படி இன்னைக்கு நம்ம சோரட்டிகளை பார்க்கறோம் இல்லையா, பெரிய பெரிய இதெல்லாம் போடுறாங்களே தலைப்புகள்லாம் கொடுத்து, இந்த தலைவனே அந்த தலைவனேன்னு சொல்லிட்டு, அவர் சாதாரண ஒரு தடவை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. சின்ன பவரோட போறோம், உளுந்தூர் பெட்டி எங்கேயோ இலக்கிய பேராசான் ஜீவா பேசுகிறார். இவர் போனாரு, உட்கார்ந்தாரு, கூட அவரை பத்தி உரையாடு எல்லாம் பேசுவது எழுந்து நின்றார். சொன்னார், எனக்கு முன்பு பேசிய தோழருக்கு என் மேல மிக விருப்பம், ஆனால் என்னென்னமோ அவர் அடைமொழியெல்லாம் எனக்கு எடுத்து விட்டார். ஆனா அதுக்கெல்லாம் எதுக்குமே எனக்கு தகுதி இல்லை. தயவு செய்து உங்களை காலில் விழுந்து மன்றாடி கேட்டுக்கொள்ளேன், என்னை தோழர் ஜீவா என்று அது போதும். இந்த எளிமைதான் அவர் கடைசி வரைக்கும். மேலும் குடும்ப வாழ்க்கையில எந்த காரணத்தை பற்றியும் செல்வாக்க பயன்படுத்த தனக்கு பல சமயங்கள்ல என்னுடைய, நான் ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய அம்மா வந்து சமூகத்துல அலுவலா இருந்தாங்க. ஏன் இந்த வீடு இப்ப நாங்க இருக்கிற வீடே இதெல்லாம் இருக்க வந்ததுதான். நான் புதுசா ஒன்று சொல்லல, நான் என்னுடைய அனுபவத்தை சொல்றேன். ஏற்கனவே பல புத்தகங்கள்ல வந்ததுதான். இந்த வீடு வந்து 1952 வாங்கினது.
வீடு இல்லை, இடம். அதாவது வண்ணாரப்பேட்டை 52 அவர் எம்எல்ஏ. அப்போ அங்கே குடியிருந்தாங்க. எங்கள் அம்மா எல்லாம் குடியிருந்தாங்க. என்னுடைய பெரிய அக்கா இருந்தாங்க, பிறந்தாங்க உஷாதி. அப்போது இவங்க என்ன பண்ணாங்க, ராஜாஜி வந்து கம்யூனிஸ்டுக்கு பேன் பண்ணி தடைப்படுத்தி இவங்கெல்லாம் உள்ளே போட்டாங்க குடிச்சு. எங்கள் அம்மா வந்து கொடுத்து இருந்தப்போ காப்பறதுக்கு ஒருத்தர் கோவிந்தன் தாமுகத்தர் ஒருத்தர் போவார், ஒரு ஒரு வியாபாரி, அப்பா மேலே அபிமானம் கொடுத்து. அவர் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, தொட்டியில் செடி வச்சுட்டு இருப்பாங்க. என்ன தொட்டியில் செடி வச்சுருக்கீங்களே, என்ன பண்ணுறதுங்க, வாடகை வீட்டில் அப்படி தான் வைக்க முடியும். தாம்பரம் இப்போ எங்கள் அம்மா டீச்சராக இருந்தாங்க. தாம்பரம் பக்கம் வந்துருக்கேன், நிறைய இடம் ஃப்ரீயாக இருக்குது, 52 நான் சொல்கிறேன். அப்போ உங்கள் ஜீவாட்ட போய் கேளுங்க, ஜீவாட்ட போனால் ஒத்துக்க மாட்டாரு. இப்படியே போகிற சரி பாருங்கன்றது. கரெக்டாக இந்த இடம் அமையறதுக்கும் அவர் அப்பாவை பிடிச்சி உள்ளே போட்டாங்க, ஜீவாவை ஜெயிலில் போட்டாங்க. அந்த மாதிரி இடம் வந்துருக்கு தாம்பரத்தில் 10 சென்ட் வாங்க, பயந்துருக்காங்க. நாங்கள் சொல்லிக்கிற வாங்கன்னு கூப்பிட்டு வந்தோம். குடிசை வீடு. இந்த குடிசை வீட்டில் எங்கள் அம்மா இருக்காங்க. இவர் விடுதலை ஆனவங்கன்னா நேரம் அங்கே போயிருக்காரு. இவரோட வந்து பாண்டிச்சேரி சுபையாட்டு இருந்தார், அமைச்சரோட இருந்தார். அதுக்கப்புறம் மனைவி கன்சாமி ஒருத்தர் இருந்தார், பெரிய தலைவர். இவங்க 3 பேரும் போயிருக்காங்க. அங்கே போனவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஜீவா அம்மா வீடு வாங்கி போயிட்டாங்க. ஒரு கோவம் வந்துச்சு, நேராக வந்துருக்கோம். வந்து இது எப்படி வாங்கின, இல்லைங்க தோட்டம்ன்றதுக்காக வாங்க, ஏன் வாடகை வீட்டில் அந்த தோட்டம் வைக்க முடியாதா? இப்போ ஜீவா சொத்து சேர்த்தாலும் சொல்லுவாங்க தானே, முதல்ல வித்து வாடகை விட்டு வாப்பாங்க. அப்புறம் கூட இருந்த பாண்டிச்சேரி சுப்பையாவும் என்னையா நீ பேசுற, இருக்க இடம் உண்ண உணவு உடுக்கு உலக வேண்டும் என்றுதான் நம்முடைய கம்யூனிஸ்ட் கொள்கை. அது உன் மனைவிக்கே கூடாதுங்க, அதுவும் அவங்க சம்பாத்தியத்தில் பார்க்கக்கூடாது. என்ன உரிமை பேசுறது, சமத்துவம் வேற பேசுறேன், பெண் உரிமை பேசுறேன். நீங்க எல்லாம் சேர்ந்துக்கணும். அப்புறம் நீ போமா, எங்க அம்மாவும் கட்சி இருந்தாங்க, நீ போமானு ஆச்சு. கொஞ்ச நாள் என்னாச்சு, இங்கே குடிசை வாழ் சங்கம் ஆச்சு. 4 சென்ட் அவங்க எடுத்தாங்க, குடிசை மிச்சம் 6 சென்ட். இப்போ அதுவும் நான் தலையெடுத்து இப்போ சமயம் எங்கள் அம்மாலாம் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பட்டா வாங்க. எதுக்கு இது சொல்லலாம், தனக்கு வீடு கூட இருக்கக்கூடாது. அதே மாதிரி குடிசையாதான் கடைசி வரைக்கும். எங்கள் அப்பா வந்து புத்தகம் கொடுத்தா அவர், அதாவது ஒரே ஸ்ரீன்னு சொல்லுவாங்களே இங்கிலீஷ்ல, புத்தகம் படிச்சுட்டே இருப்பார். என்கிட்ட ஒரு 3000 புக்கு மேலே இருக்கு. அது வந்து அவருடைய சேமிப்பில் ஒரு பங்கு. அவர் சேர்த்தது புக்கு மட்டும் தாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் வேற ஒன்றும் கிடையாது. அந்த புத்தகத்தில் மழை நனைஞ்சு போகுது, அது போதையாக அடிக்கடி நனைஞ்சு போகுது. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா கிட்ட ஒரு ரூமை கட்டிடலாங்க, எப்படி கட்டுவேன், ஒரு கணவர் வந்து மனைவிட்டு கேட்குறாங்க பாருங்க. எங்கள் அம்மா இல்லைங்க, எனக்கு கவர்மெண்ட்டில் வேலை செய்யல, ப்ராடக்ட் ஃபண்டு அது இருக்குது, அது மட்டும் போதுமா, இல்லைங்க நகை எல்லாம் மட்டும், நகைலாம் எப்படி வந்தது, இல்லைங்க நான் வாங்கினதுங்க. ஓ சரி, ஒரு ரூம் கட்டு. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இவர் தான் உடனே போயிடுவார், வீட்டில் இருக்க மாட்டார் இல்லையா. போகிறப்போ இன்னொரு ரூம் ஒன்று போட்டேன். நான் எப்படி இன்னொரு ரூம் போட்டேன், எனக்கு உட்காந்து சாப்பிடணும், அதுக்காக போட்டேன். இது அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அம்மாலாம் இறந்ததுக்கப்புறம் நான் கட்டினேன் இந்த வீட்டை, இந்த வீட்டை. இதுக்கு அந்த கட்டிட்டு இருக்கப்பதான் எம்ஜிஆர் கேள்விப்பட்டு இன்னொரு என்னுடைய அண்ணா ஒருத்தர் சினிமா அவர்கிட்ட சொல்லி, ஜீவா இல்லாதப்ப வாங்க சொல்லுங்கன்னா அப்புறம் வந்து எங்கள் அம்மா பார்த்து பேச்சு. அப்போ ஒரு 1000 ரூபாய் அம்மாவுக்கு கொடுத்து வச்சுட்டேன். அது கடைசி வரைக்கும் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். இல்லை அடுத்தவங்கிட்ட வாங்கக்கூடாது உணர்வு கிடையாது. இதே மாதிரி இந்த வீட்டில் வந்து இருக்கப்பதான் இந்த பக்கத்தில் பள்ளிக்கூடம் நடுநிலை பள்ளின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த பள்ளிக்கூடம் தொடக்க விழாவுக்கு காமராஜர் வந்தார். கரெக்டாக வந்த காமராஜர் எவ்வளோ நமக்கு தெரியும், இறங்கி நடந்து வந்தார். கரெக்டாக வீட்டுக்கு நடந்து ஜீவா வீடுங்க இதாங்க வீடுன்னு முதல்ல வந்திருக்கு. எங்கள் அப்பா துண்டு என்ன துண்டு ஜீவான்னு யாரு, காமராஜர். ஓ வாப்பா வாயா வாயா பேசிப்பா. என்ன இப்படி பார்த்தலாம், பார்த்துட்டு என்ன இது அநியாயமா இருக்குது, ஓட்டையா இருக்குது, நீங்களாம் அவமானப்படுத்தணும் இருக்கே ஜீவா, இது என்ன இருக்குது, ஓட்டை வானம் தெரியுது, இது என்ன இருக்கு உனக்குன்னு, தயவுசெய்து சரின்னு சொல்லி ஜீவா, அரசாங்கத்தில் வீடு கொடுக்குறது. அப்படி என்ன சொல்லிருக்காரு, நீ சோழிச்சு தான், சோழிசம் வந்துடும் சொல்றல, இப்போ எல்லாம் சோழிசம் வந்து எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் இல்லை, அப்போ எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், உங்ககிட்ட பேச முடியாது. இப்படி தனக்கு இருந்த வாய்ப்புகள் தேவையில்லை. அதே மாதிரி என்னுடைய தாயார் வந்து ஒரு என்ஜிஓன்னு சொல்லுவாங்க தெரியும், நான் கவர்மெண்டல் நான் கெஸ்ட் ஆஃபீஸர். அவங்க குழந்தைகளுக்கு படிப்பு சலுகை உண்டு. அதுக்கு கையெழுத்து போறவங்க கூட எங்க அப்பா வந்து இது ஏன் உனக்கு ஏழைகளுக்கு தானே, நீ தான் சம்பாதிக்க இல்லை, நீ படிக்க வைக்கணும்,
அப்புறம் கூட ஒரு சத்தம் போட்டு கைத்து போட்டு கொடுத்தார். ஆக குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை அவர் எந்த சலுகை பெற்றது? அவர் கடைசியில நான் இறக்குறப்போ பைசா இல்லாம போனார். 18 ரூபாய் கடன் வச்சியாரு. எங்க அம்மா தான் அடைச்சு. இது எதுக்கு சொல்ல வரணும்? அது ஒரு கடுமையான பத்தியம். அப்படிப்பட்ட தலைவர்கள் என்பதை பார்ப்பது அந்த தலைமுறை போயிடுது. அவ்வளவு சொல்லணும். அடுத்த தலைமுறை வரும்பொழுது இப்படிப்பட்டவருடைய வரலாறுகள்லாம் தெரியணும். அதான் எங்களை மாதிரி இப்ப எனக்கு 68 வயசாச்சு. அடுத்த தலைமுறைக்கு தெரிஞ்ச அந்த உணர்வு பெறணும். அடுத்தவர்களுக்காக வாழக்கூடிய தன்மை தெரியும். அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மரியாதை இருக்கு. மரியாதை எங்க அப்பா ரொம்ப உறுதியா இருக்கு. நாங்களாம் சின்ன பசங்க, யாரையும் அனாவசியம் பேசக்கூடாது. ஒரு குதிரை வண்டிக்காக எங்க அப்பா கொண்டு விட்டார். எங்க அப்பா கடைசி வரைக்கும் இந்த சைக்கிள் ஷாப்பை நான் இழுத்துட்டு போவாங்க. எங்க அப்பா ஏற மாட்டார். குதிரை வண்டியை விட்டுட்டு அப்பா தான் சொல்லிட்டு போயிட்டார். அப்பா உடனே எனக்கு கூப்பிட்டு கூப்பிடலாம் இலை ஏறுவாங்க. நாகர்கோவில் பாஷை எனக்கு பேச ஏறிட்டேன். அதுக்கு வாங்க அடி இன்னை வரைக்கும் எனக்கு ஞாபகம். நீ எப்படி ஏறி சொல்லு? அவன் மனுஷன் தான். அவன் உழைப்பு தான் உணர்வு கொடுத்தான். அவன் மனித புரிவு உணர்வு கொடுத்தது. அப்படி அவருடைய மனப்பாங்கு என்பது மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும். எதையுமே தனக்கென வைத்துக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு நிகழ்ச்சியும் அவர் செல்லும் போது எளிமையான போவார். காலையில புறப்படுவார். அதை கையில பைய எடுத்து நடந்தான் போவார். ரயில்வே ஸ்டேஷன் தாம்பரம், நாங்க இருக்கு தாம்பரம், அங்கேருந்து பிராட்வே போவார். இப்படி ஒரு வாழ்க்கை. அது மாயாண்டி பாரதி தான் ஜீவா பத்தி அப்பா வச்சு ஒரு பரிணாம வளர்ச்சி என்பது ஜீவாவுக்கு தான். முதல்ல ஒரு குழந்தையா பிறந்து அவர் அந்த பக்தி அது இருந்தார். அப்புறம் விவேகானந்தரோட அவருடைய தாக்கங்களால அவர் அந்த உடல் வலிமையை நினைச்சார். அதுக்கப்புறம் சுதந்திர உணர்வு, காந்தி, வாவேசி, அந்த பகுத்தறிவுக்கு அப்புறம் பொதுவாக இதான் சொல்லுவார். அவர் பரிணாம வளர்ச்சி, அரசியலில் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவர். அவர் கட்சி மாறுதல் இல்லை, பரிணாம வளர்ச்சி. தான் எடுத்துக்கிட்ட கொள்கை யார் செயல்படுத்தோ அங்க போகும். அதுல அவர் கடைசி வரைக்கும் உறுதியா இருக்கார். அதாவது பாரதிதாசன் எழுந்து நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தான் கொண்ட கொள்கை தழைக்க பெரிதுழைப்பார், சிந்து வர கண்ணும் சிரித்திடுவார், யாங்கோனும் துன்பச் சுவை தாங்கி சீவானந்தம் போன்ற அன்பு சுமை தாங்கும் ஆள் என்ற பாவேந்தர் பாரதிதாசன். அதே மாதிரி பட்டுக்கோட்டையார் புவியிலே சொர்க்கத்தை சமைப்பதற்கு போராடும் வர்க்கத்தின் தலைவன் ஜீவா, தன்னலமே சிறிது மேலா இயக்கம் தந்த தமிழ் கலையின் முழு வடிவம் தலைவன் ஜீவாள். அதே மாதிரி கண்ணாசன் நற்கொள்கை ஏற்றுமே நாளலாம் வீதியில் நடைபோட்டு அசைந்து வருமே, பாட இன்னும் முன்னமே பல பாடல் ஊருமே, பகைவர்க்கும் அமுதாகுமே, பற்றுவன பற்றுமே பற்றியன முற்றுமே பாலாக்கி உண்டு விடுமே, ஆடியும் ஓடியும் அறம்படர்க்குமே. இது கண்ணாசன். இப்படி அனைத்து தள்ளாட பொழுதப்பட்டால்தான் அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு எடுத்துக்காட்டாக. அந்த காலகட்டத்தில் அவர் நினைச்சிருந்தா எந்த பயிர் போயிருக்கான். குடும்பம் நாங்க முழுக்க எங்க தாயால் தான் வளர்க்கப்பட்டோம். அதாவது எம்ஆர் ராதா சொல்வார், மலர்ந்து எல்லாரும் தெரியும். கடைசி அவர் எனக்கு திருமண நேரத்தில் அவரோட பழக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு சொல்வார், நான் வாழ்க்கையில் 2 பேர் தான் மதிச்சேன். ஒண்ணு பெரியார் கொள்கைக்க, அடுத்து உங்க அப்பன் தியாகத்துக்கு. வருவான்பா அவன் சொல்ற 2 பேரும் ஒரே வயசு. வருவான்பா ராதா காசு எடுமா, எனக்கு தெரியாம எது காசு எடுக்க சொல்லு, என்னத்துக்கு இல்ல காசு கொடுன்னு. நான் உடனே காசு தானே பத்மாவதி மாட்ட கொடுத்து சொல்ல எங்க அம்மா, வேணாம் நீ கொடுன்னு எனக்கு தெரியும் சொல்லுவாராம். ஏன்பா நீ கம்யூனிஸ்ட், நான் தீக்கா, என்னையும் கேட்கிறேன், ஆனா கேட்க மாட்டான், முடிங்கிட்டு போவான், காசு வாங்குவான். எல்லாம் அந்த கட்சி கடைசி வரைக்கும் இருக்கு. தனக்கு எதுவுமே வாங்க மாட்டான், தனக்கென வாழாமல் இருந்ததால இனி வரைக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. என்னுடைய திருமணத்தில் சொல்றாரு, என்னுடைய வீட்டு திருமணம். இதை நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கும் அவருடைய பேர் நிலைத்திருக்கிறது என்றால், I am encashing things all that he left uncashed. அவர் எதையெல்லாம் காசாக இல்ல நடைமுறையாக பயன்படுத்த விடாமல் சென்றால் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம். இன்றும் எனக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது என்றால்
ஏதோ அம்மா அவங்க முனைவர் கீதா அவங்கெல்லாம் என்னை தொடர்பு கொண்டு பேசுறாங்கன்னா அந்த ஜீவா. அதே மாதிரி இலக்கியத்திலேன்னா காரைக்குடி கம்மன் விழாவில், அந்த கம்மன் விழாவில் அவரை பேச அனுமதிக்கவே இல்லை. இருந்தாலும் அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் தான் சண்டை போட்டு பேச விட்டாங்க. முதல் தான் பேசுறேன், அப்புறம் கீவா ஜீவா மூவா, இந்த 3 வாக்குகள் இல்லை, கடைசி வரைக்கும் அவர் உயிர் மூச்சு வரைக்கும் பேசுறாரு. இலக்கியத்திலும் பொது உடைமை, அதுதான் அவர்கிட்ட. இலக்கியத்தில் பொது உடை கண்டவர் ஜீவா. தான் எடுத்த கொள்கை கடைசி வரைக்கும் பொது உடைமை, பொது உடை, பொது. அவர் எதுக்காக சமரசம் செய்ய, அவருக்கு எவ்வளவோ வாய்ப்பு வந்து போவார். ஆகையால அப்படிப்பட்ட மாபெரும் மனிதனுக்கு மகனாக பிறந்து நானும் ஒரு 33 வருஷம் அரசாங்கத்தில் படிப்படிச்சேன். இருந்தாலும் அவருடைய நினைவு நினைக்கிறப்போ இப்படிப்பட்ட நினைவுடைய அடுத்த தலைமுறை வரணும் நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நாங்கள் உண்மையிலேயே, நீங்கெல்லாம் குழந்தைங்க, நீங்கெல்லாம் எப்படி நினைக்கிறீங்க தெரியல, குடும்ப தலைவங்க மாதிரி எந்த ஒன்றும் இல்லைங்க. எங்க தாய் இல்லைன்னா நாங்கள் இல்லை. எங்களை வளர்த்தது எல்லாமே எங்க தாய் தான், படிக்க வச்சது எல்லாமே எங்க தாய் தான். ஆனாலும் ஒரு மிகப்பெரிய தலைவர் என்ற முறையில் நான் மதிக்கிறேன் தலைவரை. எங்க அப்பாவா அப்பாவாங்கிறத விட தலைவராக மதிக்கிறேன். ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அந்த முறையில் அவரை பற்றிய எண்ணங்களை பகிர்ந்துக்கிறது ஒரு வாய்ப்பை கொடுத்தவங்க அனைவருக்கும் நான் நன்றி. வணக்கம்.